வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்டில் பிக் வண்டர்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே 16th of August. 3 days லீவ்னா நம்ம சும்மா விடுவோமா? 15, 16 and 17 is a holiday. அண்ட் இந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணது தான் இந்த ட்ரிப் டு பரங்கிப்பேட்டை. இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே என் பிரதர்-இன்-லாவோட ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவு. பட் இந்த வாட்டி இண்டிபெண்டன்ஸ் டே, சாட்டர்டே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 days லீவ் கண்டினியூஸாக வந்துச்சு. சும்மா விடுவோமா, எடுங்கடா வண்டியை அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரைடே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கம்பெனிக்கு போயிட்டு கொடியெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். செம்ம டிராஃபிக், போகிற வழியெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகுறதுக்கே 6:45, 7 ஆகிடுச்சு. நாங்கள் காலையில் 11 o'clock கிளம்பியிருந்தோம். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங்கே எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் இந்த ஃபிட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து சிங்கிள் பர்னர் ஸ்டவ். ஸோ இது வந்து லார்ஜ் குவான்டிட்டி சமைக்கிறதா இருந்தால் இந்த சிங்கிள் பர்னர் ஸ்டவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பிரதர்-இன்-லா வாங்கினது இது ஃபிட் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் ஃபிட்டிங்கில் இறங்கிட்டாரு. பக்கத்தில் என் பையனும் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஜென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? லேடிஸ்க்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது பிடிக்கும்னு தெரில. ஆனால் எனக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபிட்டிங் வேலைலாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் விட்டுருவேன். அவர் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு பக்காவாக எடுத்து வச்சிருவார். அந்த மாதிரி பொறுமையாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு இதை ஃபிட் பண்ணிட்டு இருந்தார். இது FK அப்படிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு, மெட்டல். அண்ட் ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் ஃபிட்டிங் ஒர்க்கை முடிச்சிட்டாரு. சூப்பராக இருக்கல பார்க்கவே. என்னோட சிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பொங்கல், வடை சுட சுட போட்டிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவங்க வடை சுட்டுட்டு இருந்த டைமில் நானும் என்னோட 3rd டாட்டரும் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் இல்லை, ஒரு மாதிரி க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஸோ மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. ஈவினிங் எங்களுக்கு பீச்சுக்கு போகிற பிளான்லாம் இருந்துச்சு. மாடிக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ சுற்றி நல்ல க்ரீனரிஸாக செம்மையாக இருந்துச்சு அவங்க வீடு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்தாச்சு. அவங்க வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு குழம்பும் ஒரு சட்னியும் செஞ்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. இந்த சட்னி தேங்காய் போடாமல் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து பருப்பே போடாமல் செஞ்சுருந்தாங்க. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு பொங்கலுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தாச்சு. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இது செகண்ட் பிரதரோட வீடு. அவங்களுக்கு 2 daughters இருக்காங்க. ஸோ நாங்கள் போனாலே வந்து செம ஜாலியாக இருக்கும். அவங்களும் எங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. என் சன்னும் ரொம்ப ஹாப்பியாக சிஸ்டர்ஸ் கூட விளையாடுவான். மத்தியானம் லஞ்சுக்கு செமையாக டேஸ்டியான மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க ரைத்தா, ஸ்குவிட் கிரேவி, கேசரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஸ்குவிட் வந்து ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை, பட் ஆனால் செய்ய முடியல. என் சிஸ்டர் சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ப்ரான் மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நல்லா லஞ்சை ஹெவியாக முடிச்சுட்டு ஒரு 2 hours நானும் என் சன்னும் போய் படுத்துட்டோம். செம்ம டயர்ட் எங்களுக்கு. தூங்கி எழுந்திரிச்ச கையோட ஈவினிங் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வந்து சாமியார்பேட்டை பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 5 kilometers டிஸ்டன்ஸில் நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். அங்கே பக்கமாக போகிற மாதிரி வேறு எந்த ஸ்பாட்டும் கிடையாது. சரி, நம்ம பீச்சில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். என் கூட வரவங்க எங்கள் ஃபேமிலியில் 2nd daughter. இவங்க 10th standard படிக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியோட 1st daughter 12th. ஸோ இந்த வருஷம் எங்கள் ஃபேமிலியில் 2 பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் ப்ரே பண்ணும் போது உங்களோட ப்ரேயர்ஸில் இவங்களே வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பீச்சுக்கு போகிற வழி செம்மையாக க்ரீனரியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் காரில் போயிட்டோம். எங்கள் பின்னாடி என்னோட சிஸ்டர் வந்துட்டு இது வரைக்கும் இவ்வளோ லாங்கில் வந்து 2 wheeler ட்ரைவ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 wheelerல வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரீசெண்டாக தான் 2 wheeler ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. சூப்பராகவே ஓட்டினாங்க. பாருங்கள் சுற்றி எவ்வளோ க்ரீனரியாக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே பயங்கர மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு பார்த்துட்டு போகிறதுக்கு. நீங்கள் இந்த 3 days ஹாலிடேயை எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நானும் நம்புகிறேன்.
அண்ட் இந்த பீச் என்னதான் 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக வெளிச்சத்தோடு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில இடத்துல ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை. போகிற வழியில் இந்த அழகான கோயில் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் எதுக்கு ஓடுறோம், எப்படி ஓடுறோம் அப்படின்னு நம்ம தெரியாமல் எல்லா விஷயத்துக்குமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரேக் கிடைக்கும் போது நம்ம சொந்த பந்தங்கள் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபைனலாக வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. அங்கே வழக்கத்துக்கு மீறி அந்த அன்னைக்கு ரொம்பவே கூட்டம். 3 days ஹாலிடே அப்படிங்கிறனால பீச் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. பீச்சுக்கு போனால் எதுவும் பண்ணாமல் சும்மா உட்காந்து அந்த அலைகளை பார்த்தாலே பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இருக்கும். இங்கே என்னோடய பையன் அவன் டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்கான். நாங்கள் பீச்சில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். என் பையன் மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறதோட நாங்கள் பீச்சோட அலைகளை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே நிறைய க்ரௌட்ஸும் நிறைய பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அலைகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அதுலேயும் சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ப்ளீஸ் நீங்கள் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாவ், இந்த சீனரி பாருங்கள் எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல. அப்படியே ஒரு போர்ட்ரேட் வரைஞ்ச மாதிரி இருக்குது. நானே என் டாட்டர்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் என்னோடய பையனை பாருங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்னு. அவனோட சிஸ்டரோட கட்சி ஃபுல்லாக பீச் மண்ணை போட்டு நிரப்பி வச்சுட்டான். அந்த சிஸ்டர் பிரதர்ஹுட் அந்த பாண்டே ஒரு தனி பாண்ட் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6:30 போல் திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா இருட்டிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ லோன்லியாக இருக்குது ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனியாக போக முடியாது, ஜென்ட்ஸ் கண்டிப்பாக கூட வரணும். அண்ட் சிஸ்டர் ஃப்ரண்ட்டில் போக சொல்லிவிட்டு நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தோம். எங்களோட சாட்டர்டே இப்படி தான் செமையாக போச்சு, எங்கேஜாக போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல, ஓடிடுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.